ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் மேத் பேக்கேஜ் இன் கோலாங் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம எஃப்எம்டி பேக்கேஜ் என்னென்னு பார்த்துருப்போம். அண்ட் இப்போ எஃப்எம்டி பேக்கேஜ்குள்ளே பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம். இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணமோ, அண்ட் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க நம்ம ஸ்கேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணமோ, அந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லைக் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு, கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி சீல் ஃப்ளோர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கோலாங்கில் இன்பில்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை நம்ம பண்ணுறக்கு ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அந்த மாதிரி நிறையா மேத்தமெட்டிக்கல் டாஸ்க் பண்ணுறக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அது மேத்துங்கிற பேக்கேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த மேத்துங்கிற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அண்ட் ஓகே, இப்போ கோலாங்கில் நம்ம சிங்கிள் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே பேக்கேஜ் நேம் கொடுத்தாலே பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிரும் நம்ம ப்ரோக்ராமில். பட் மல்டிபிள் மோர் தென் ஒன் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும்னா நம்ம பேரன்தீசஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஓகே, இப்போ பேரன்தீஸில் ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம எஃப்எம்டி பேக்கேஜ் கொடுத்துட்டோம்னா அடுத்த நியூ லைனில் தான் நம்ம அடுத்த பேக்கேஜோட நேம் மென்ஷன் பண்ணணும். ஒரே லைனில் நம்ம ரெண்டு பேக்கேஜ் நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது. பேரன்தீசஸ்குள்ளே நியூ லைனில் ஒவ்வொரு பேக்கேஜ் நேமும் நியூ லைனில் தான் இருக்கணும். இப்போ மேத் பேக்கேஜில் இருக்க மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீடிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ மேத்.py, எக்ஸ்போனென்ஷியல், பிஹெச்ஐ இந்த எல்லா கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மேத் பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது fmt.println. இப்போ நம்ம எப்படி அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா எஃப்எம்டி பேக்கேஜில் பண்ண மாதிரியே தான். பேக்கேஜ் நேம் மேத்துங்கிற பேக்கேஜ் நேம் டாட் அண்ட் பிஐ ப்ரீடிஃபைன் கான்ஸ்டன்ட் நேம் அண்ட் ரன் பண்ணுறேன். 3.1415. ஓகே, இதுதான் எப்படி எக்ஸ்பென்ஷியலோட வேல்யூ பார்க்கலாம். அண்ட் 2.718 சம்திங். ஓகே, அண்ட் இப்போ பிஹெச் 1.618 சம்திங். அண்ட் ஓகே, இப்போ நம்ம மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் எப்படி மென்ஷன் பண்ணு. இப்போ ஸ்கொயர் ரூட்டில் இப்போ அதுலேயும் ப்ரீடிஃபைன் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸ்கொயர் ரூட் 2, எக்ஸ்பென்ஷியல், பிஹெச்ஐ, பை இது எல்லாத்துக்கும் இன்பில்டாக ப்ரீடிஃபைன் கான்ஸ்டன்ட். இப்போ ஸ்கொயர் ரூட் 2ன்னு கொடுத்தா நமக்கு ஸ்கொயர் ரூட் 2ஓட ஸ்கொயர் ரூட் 2 ஆயிரும். பட் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்படியும் நம்ம 2ஓட ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம மெத்தட்குள்ளே இந்த 2வை பாஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுக்கு 2ஓட வேல்யூ 2ஓட ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். அதே தான் 1.414. இப்போது என்ன நம்பருக்கு வேணால் நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்பரை அந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண போதும். இப்போ 7ஓட ஸ்கொயர் ரூட் 2.64575 சம்திங். அண்ட் 54 ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மேத்துக்கு ஆப்ஜெக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு மேத் டாட் ஸ்கொயர் ரூட் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து உள்ள நம்பர்ஸை பாஸ் பண்ணால் அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு நம்பரோட பவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதே தான் மேத் டாட் பவருங்கிற மெத்தடை மென்ஷன் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நமக்கு இப்போது 2 பவர் இப்போது நீங்கள் 2 power 10 மென்ஷன் பண்ண போகிறீங்கன்னா 2, அந்த பவரோட வேல்யூ கம்மா போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 2, 10. இப்போ 2 power 10ஓட வேல்யூ 1024. ஓகே, இப்போது 2 power 8ஓடது பார்க்கலாம். 2, 8 பவரோட 2 power 8னா இப்போ 2ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் பவரோட வேல்யூ கொடுத்தா உங்களுக்கு 2 power 8 256 வேல்யூ கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கியூப் ரூட்டோடது பார்க்கலாம். CBOT அண்ட் 4ஓட கியூப் ரூட் 1.5874 சம்திங். இப்போது எக்ஸ்போனென்ஷியல் பார்க்கலாம். இப்போது e⁴ என்னன்னா இப்போது 154.598 உள்ள நீங்கள் எந்த நம்பர் பாஸ் பண்ணாலும் அதோட எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு லாக் 2ஓட வேல்யூ ஐ திங்க் 0.693. அண்ட் இப்போ லாக் 10ஓட வேல்யூ பார்க்கலாம். லாக் பேஸ் 10ஓட வேல்யூ
2க்கு லாக் பேஸ் 10 எடுத்தால் 0.3010 சம்திங். அண்ட் நெக்ஸ்ட் மேத் டாட் ரவுண்ட்ஸ் ஃப்ளோர் சீல் அப்சல்யூட் என்னன்னு பார்க்கலாம். இப்போது மேத் டாட் ரவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரவுண்ட் அண்ட் 4.7 கொடுத்தேன்னா இப்போது ரவுண்ட் பண்ணால் அந்த வேல்யூ என்னென்னா 5. ஓகே, அண்ட் இப்போ நான் 4.2 கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்மளோட வேல்யூ என்னென்னா 4. ஐ மீன் இப்போ 4.5க்கு மேலே இருந்தால் அது 5ங்கிற வேல்யூ நமக்கு கொடுக்கும். இப்போ 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு 4ங்கிற வேல்யூ நமக்கு கொடுக்கும். ஓகே, இது இப்போ நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ ஃப்ளோரோட வேல்யூ என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ 10.2ன்னு கொடுக்குறேன். அப்போ நமக்கு ஃப்ளோரோட வேல்யூ என்னென்னா 10. இப்போ 10.9ன்னு கொடுக்குறேன். அப்போது நமக்கு ஃப்ளோரோட வேல்யூ என்னென்னா 10. நமக்கு இப்போது 10 எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே இருந்தாலும் நமக்கு இப்போ ஃப்ளோர் வேல்யூ நமக்கு கொடுக்கும். லைக் 10.1லேருந்து 9 இருந்தாலும் நமக்கு வேல்யூ 10 தான் கொடுக்கும். இப்போ சீல் வேல்யூ என்னன்னா 10.1 கொடுத்தா 11. இப்போ நான் அதே 10.9 கொடுக்குறேன். அண்ட் அப்போவும் 11. ஓகே, அண்ட் இதுதான் ரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் சீல் வேல்யூஸை நம்ம மேத் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அப்சல்யூட்னு என்னென்னு பார்க்கலாம். அப்சல்யூட்னா ஒன்றுமே இல்லை. இப்போது மைனஸில் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தா அப்சல்யூட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பாசிட்டிவில் தரும். இப்போ நான் பாசிட்டிவில் தரேன். மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அப்போவும் அதே பாசிட்டிவ் தான் தரும். சப்போஸ் இப்போ நான் -100ன்னு கொடுக்குறேன். அப்போவும் வேல்யூ எனக்கு பாசிட்டிவில் தரும். மேத் பேக்கேஜில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ப்ரீ டிஃபைன் கான்ஸ்டன்ட்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் வச்சு எப்படி ஒரு சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.